மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக இருக்கு. தமிழகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறு? நான் தேர்தலை பற்றி அதெல்லாம் நான் சொல்கிறது கடைசியாக பேசுகிற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மகா பெரியவர் காஞ்சி சுவாமி மகா பெரியவர் சொன்னதை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த அரக்கர் போனால் அந்த அரக்கர், அந்த அரக்கர் போனால் இந்த அரக்கர்கள். ஒரு காலகட்டத்தில் 2 அரக்கர்களும் அடித்து கொண்டு அழிவார்கள். அப்பொழுது புதிதாக ஒருத்தர் வருவார். 4ஆம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த கட்சியும் தனி மெஜாரிட்டி வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு 2 மாதத்துக்கு இது கவர்னருடைய கண்ட்ரோலுக்கு இந்த நாடு வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து திரும்ப எலெக்ஷன் வைத்தால், நீங்கள் கேட்டீங்களே விஜய் வருவாரா, நிச்சயமாக விஜய். இந்த யோகங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாம் பார்க்குற சில பேருக்கு. என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு யோகம் என்னவென்றால் நீச்ச பங்க ராஜயோகம். விஜய் அவர்களுக்கு இந்த யோகம் இருக்குது, நீச்ச பங்க ராஜயோகம் அவருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு யானை ராஜேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாமரை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். ஓகே சார், மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக இருக்கு. தமிழகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள்? நான் தேர்தலை பற்றி அதெல்லாம் நான் சொல்கிறது கடைசியாக பேசுகிற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மகா பெரியவர் காஞ்சி சுவாமி மகா பெரியவர் சொன்னதை தான் நான் சொல்ல போகிறேன். மகா பெரியவர் அரசியல் பேச மாட்டார். ஆனால் பெரியவர் உங்ககிட்ட சொன்னது நான் அவரோட இருக்கேன், கோர்ஸ் ஆஃப் டிஸ்கஷனில் அது வரும். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். அதுக்கு முந்தி 2 இன்சிடெண்ட்டு நான் சொல்லணும். அதாவது 1990 அப்போது நான் என்ன மடத்தில் படிக்க சொன்னது, மடத்தில் மகா பெரியவா சுப்பிரமணியம் வந்தார், அவர் தான் படிக்க சொன்னார். படித்தேன். அப்புறம் மடத்தில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. மடத்துக்கு அடிக்கடி போய் அங்கேயே இருந்து சனி ஞாயிறுலாம் மடத்தில் என்னால் முடிஞ்ச வேலைகள் செய்வேன். எப்போவும் மடத்துக்கு போவோம். அந்த கேஸில் கூட நான்லாம் அப்பியர் ஆகியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப 90ஆவது வருடம் 1990 இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு 2வது நீதிபதியாக இருந்த ரங்கநாத மிஸ்ரா அவர்கள் சுவாமிஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் மடத்தில் போய் ஆக வேண்டியது செஞ்சேன். அப்போது ரங்கநாத மிஸ்ரா வந்துட்டார். ஓகே. அதாவது அவருடைய இன்டர்வியூ 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு வந்துட்டு இருக்கார். மகா பெரியவர் வரல, அங்கே அந்த இடத்துக்கு வரல, ஆசீர்வாதம் கொடுக்குற இடத்துக்கு வரல. 5 ஆச்சு, 5:10 ஆச்சு. அதுக்குள்ளே இந்த அதிகாரியெல்லாம் என்ன 5 மணி ஆயிடுச்சு, 5:10 ஆகிடுச்சு, சீக்கிரம் மகாபெரியவர் பார்த்துட்டு உடனே புறப்படணும், போயிட்டு 6:30 மணி ஃப்ளைட்டை பிடிக்கணும் டெல்லிக்கு, டைம் ஆகிடுது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல. அப்போ நீலகண்ட சாஸ்திரின்னு கூட இருந்தார், அவரையும் கேட்டாங்க. அது ஒன்றும் நாங்கள் சொல்ல முடியாது, மகாபெரியவர் எப்போ வராரோ வருவார் அப்படின்னாங்க. ஆனால் மகாபெரியவர் 5:20க்கு தான் வந்தார். 5:20, 21க்கு வந்தார். ஓகே. வந்த உடனே இவர் போய் நமஸ்காரம் பண்ணி சிலது பேசினார். அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை அப்படி போடுறார் கையில். சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு போட்டார். அப்போ இவர் சாதாரண ஜட்ஜி தான் சுப்ரீம் கோர்ட்டில். இதுக்கு முந்தி சபைச்சின்னு அப்போ சீஃப் ஜட்ஜாக இருந்தார். அவர் டென்யூர்லேயே அவர் ரிட்டையர் ஆகிடுவார். அவர் ஆச்சரியப்பட்டு என்ன சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு பிரசாதம் கொடுத்தாருன்னு வெளியில் வந்த பிறகு கேட்டார். எனக்கு அவ்வளவுதுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது அப்போ தான் 3 வருஷம் ஆகுது நான் வக்கீலுக்கு தெரியல, சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, அது என்னமோ தெரியல, அப்படி சொல்லிட்டேன்.
அப்புறம் இவர் மணி 6:30 ஆயிடுத்து, 6:35 ஆயிடுத்து. ஃப்ளைட்டை போய் பிடிக்கும் 6:30 மணி ஃப்ளைட்டை பிடிக்கணும், 5:30 ஆயிடுத்து. அப்புறம் ஏதோ ப்ரோட்டோக்கால் ஆஃபீஸெல்லாம் ஏதோ போட்டு ஃப்ளைட்டை ஒரு 10 நிமிஷம் டிலே பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இவர் டெல்லியில் போய் இறங்குறப்ப ஃப்ளைட்டுக்கிட்ட வந்து சுப்ரீம் கோர்ட்டு செக்ரட்டரி ஜெனரல், மற்ற அதிகாரிகள், லா செக்ரட்டரி மற்றவங்களாம் வந்து சீக்கிரம் வாங்க, சீஃப் ஜட்ஜாக பதவி ஏற்றுக்கணும், வாங்க சீக்கிரம் பிரசிடெண்ட் ஆஃபீஸுக்கு போகணுன்னு கூப்பிட்றாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் போய் பதவி ஏற்றுக்கிட்டார். இதில் என்ன நடந்திருக்குன்னா, சீஃப் ஜஸ்டிஸாக பதவி ஏற்றுக்கிட்டார். அன்னைக்கு நைட்டே எடுத்துட்டார். என்ன நடந்திருக்குன்னா, சபீச்சி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து லண்டன் போயிருந்தார். லண்டனில் ஒரு 5:15க்கு இறந்துட்டார். ஓ. ஆனால் 5:20க்கு இவரை சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! எப்படி அந்த மகானுக்கு தெரிஞ்சு, அதெல்லாம் அவங்களுடைய அருள். பார்த்துட்டு அங்கே மறுநாள் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சீஃப் ஜட்ஜி ஆகிட்டார். அதுவும் ஆச்சரியப்பட்டு திரும்ப சுவாமிஜியை பற்றி ரொம்ப பாராட்டி பேசி பார்க்கணுன்னு சொன்னார். இது ஒரு இன்சிடெண்ட்டு. அடுத்தது சங்கர் தயாள் சர்மா. சங்கர் தயாள் சர்மா சுவாமிஜியை பார்க்க வந்திருந்தாங்க. அவருக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 5:30 மணி. 5:30 மணிக்கு முடித்த உடனே ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளோ மேலே அதிகமாக அவங்கெல்லாம் சுவாமிஜி மகாபெரியவர் பேச மாட்டார். முடிச்சுட்டு உடனே நேராக ஹைதராபாத் போய் அங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஹரித்வாருக்கு போகிறது அப்படின்னு பிளான். ஹரித்வாரில் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் வெள்ளைக்காரன் கட்டினதில் தங்க போகிறாரு. இவர் 5:30 மணிக்கு வர வேண்டியவர் வரல, 6 மணிக்கும் வரல. அப்புறம் 6 மணிக்கு மேலே வந்துட்டுருக்காங்க. நான் அப்போ கூட நான் ஒரு மடத்தில் வைக்கலாவும் மடத்தில் இருந்ததுனால ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தேன். எனக்கும் பிரசிடெண்ட் வந்ததுக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் ரங்கநாத மிஸ்ரா வந்தப்போ நான் போய் முன்னாடி செஞ்ச மாதிரி இது இல்லை. அப்போ இருக்கிற ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுறது சார், நாங்கள் அங்கே ஹைதராபாத் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நைட்டே போய் ஹரித்வாரில் சேரணும், எப்படின்னாங்க. அது என்னமோ தெரில, நானும் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 6:30 மணிக்கு 6:45க்கு வந்து அவரோட ஒரு முன்னாடி பேசிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ப்ரோட்டோக்கால் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னா, வேண்டாம் நான் போய் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் ராஜ்பவனில் தங்கிக்கிறேன்னு இங்கே வந்து தங்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்த உண்மைகள். ஓகே. இங்கே வந்து தங்கிட்டு காலையில் ஹரித்வார் போகலான்னு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி 1 மணி to 2 மணிக்கு இவர் தங்கி இருக்க வேண்டிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல், வெள்ளைக்காரன் கட்டினது, ஒவ்வொரு படி இருக்குல்ல, இதெல்லாம் வெங்கலத்தாலான அப்பேரிப்பட்ட ஹோட்டல் சுத்தமாக இடிஞ்சு விழுந்துருச்சு. கங்கை நதியில் இடிஞ்சு விழுந்து தூளாயிடுச்சு. அன்று அவர் சென்றிருந்தால், நான் சொல்ல விரும்பலை, ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கும். இதில் இன்னொரு சௌரியம் என்னென்னா, பிரசிடெண்ட் வராரு ஒரு ஹோட்டலில் தங்குறாருன்னா அந்த ஹோட்டலில் யாரும் தங்க முடியாது. ஒவ்வொரு ரூமையும் இன்ச்சு பை இன்ச்சு சர்ச் பண்ணி செக்யூரிட்டி கவரில் கொண்டு வருவாங்க. இப்போ ட்ரம்ப் மாட்டிக்கிட்டார்ல, ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எவனோ ஒருத்தன் சொல்கிறான், கேட்டால் அவன் முந்தையே அங்கே வந்து தங்கியிருந்தானா. இதெல்லாம் இந்திய செக்யூரிட்டிக்கு உள்ள ஒரு பெருமை இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ட்ரம்ப்பு கூட எனக்கு செக்யூரிட்டி கொடுன்னு இந்தியாவை கேட்கலாம். ஆகையினால் அந்த அளவு செக்யூரிட்டி பண்ணதுனால ஒருத்தர் கூட அங்கே தங்கியில்லை. அதனால் யாரும் உயிர் பலி இல்லை. ஓகே. கேட்குறேன், இதை தாமதித்தவர் மகாபெரியவர்கள்லாம் தாமதமாச்சு வந்தார். அவர் அந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் சேர்த்து பார்க்குறேன். அவர் எதுக்கு செய்கிறார், என்ன செய்கிறாருன்னு சொல்ல மாட்டார். அவருடைய சிலதுக்கு சொல்லுவார், சிலதுக்கு ஏதோ செய்வார். அவர் அதை அறிந்து தான் இவரை போகக்கூடாதுன்னு தான் தடுத்துருக்கிறதா நான் கருதுகிறேன். ஓகே. இந்த ஒரு இன்சிடெண்ட்டு, இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, இப்போ தேர்தலை பற்றி கேட்டிங்கல்ல, இதுக்கு வரேன். மகாபெரியவர் அரசியல் பேச மாட்டார், அரசியல் தொடர்பான விஷயங்கள்லாம் தலையிட மாட்டார், பேச மாட்டார். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் 1979 79-80ன்னு நினைக்கிறேன். அப்போது நான் மகாபெரியவர்கிட்ட அப்பப்போ ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன், அவ்வளோதான். நான் மற்றபடி அவர்கிட்ட எதுவும் கேட்டு ஒன்றும் வாங்கலை, எனக்கு எதுவும் சொல்லுங்கன்னு சொல்லலை. சில விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அது என் வாழ்க்கையில் நடந்து வருது. ஓகே. அப்போது அங்கே நின்றுட்டுருக்கிறப்ப சாந்திலால் ஜெயின்னு சென்னையை சேர்ந்த ஒருத்தர் அங்கே இருந்தார்.
அப்புறம் யாரோ ஒரு அரசியல் தலைவர், அது எந்த கட்சின்னு எனக்கு தெரியல, முக்கியஸ்தர், எனக்கு ரிமெம்பர் யாருன்னு தெரிஞ்சுக்க என்னால் ரிமெம்பர் பண்ண முடியல. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கருணாநிதி வந்துட்டார், ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியவர் ஒரு நிமிஷம், ஆமாம் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள், இந்த அரக்கர் போனால் அந்த அரக்கர், அந்த அரக்கர் போனால் இந்த அரக்கர்கள், ஒரு காலகட்டத்தில் 2 அரக்கர்களும் அடித்து கொண்டு அழிவார்கள், அப்பொழுது புதிதாக ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னார். இதை இப்போ நான் சிந்திச்சு பார்க்குறேன். இதை எல்லோரும் என்ன முந்தைய சில பேருக்கு நான் பேசுனது தெரியும், முந்தைய டிவிலெலாம் சொல்லுங்கன்னாங்க. நான் சொல்ல விரும்பலை. 4ஆம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, எந்த கட்சியும் தனி மெஜாரிட்டி வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேபி ராங், ஓகே, என்னுடைய கருத்து. அப்படி இந்த எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வரலைன்னா புதுசாக ஒருத்தர் வரணும். புதுசாக மெஜாரிட்டி எல்லாருக்கும் அவர் மாத்திரம் எப்படி வர முடியும்? ஆகையினால் தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு காலகட்டத்தில் பிஜேபியும் முயற்சி பண்ணும், எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க, கூட்டணியாக ஆட்சி பண்ணலாம் போகலான்னு. அதெல்லாம் நடக்காது. அந்த காலகட்டத்தில் மத்திய அரசும் ஏதாவது செய்து யாரையாவது ஆட்சியை கொண்டு வரலாமான்னு முயற்சி பண்ணுவாங்க, அதுவும் நடக்காது. அதனால் ஒரு 2 மாதத்துக்கு இது கவர்னருடைய கண்ட்ரோலுக்கு இந்த நாடு வரும். புதுசாக சொல்கிறீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து திரும்ப எலெக்ஷன் வைத்தால், நீங்கள் கேட்டிங்களே விஜய் வருவார்னு, நிச்சயமாக விஜய் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தான். மேபி ராங், இன்னும் இது சொல்கிறேன்னே நினைக்க வேண்டாம். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஏடிஎம்கேல செயற்குழு உறுப்பினர், அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் கூட இருந்தவன், கேபினட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இது உயர்மட்ட குழுவில்லாம் இருந்திருக்கேன். இதெல்லாம் கேபினட் போட்டோ கோட்டெல்லாம் என்கிட்ட இருக்கு. அப்போ ரொம்ப பாராட்டுவார் என்ன, நானும் பேசிகிட்டு இருப்பேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் உண்டு. ஒருத்தருக்கு இன்னும் நட்சத்திரம் வாங்க, இன்னொருத்தர் நட்சத்திரம், ராசி, லக்னம், இது 3 உண்டு. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் யோகம்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த யோகங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாம் பார்க்குற அத்தனை பேருக்கு இருக்குது. என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு யோகம் என்னவென்றால் நீச்ச பங்க ராஜயோகம். நீச்ச பங்க ராஜயோகம். விஜய் அவர்களுக்கு இந்த யோகம் இருக்குது, நீச்ச பங்க ராஜயோகம் அவருக்கு இருக்குது. அவரை நான் கணித்து பார்த்ததில் அவருக்கு அந்த யோகம் இருக்குது. இதை தான் நான் சொல்ல முடியும். மற்றபடி தேர்தல் எப்படி இருக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியாது. மகாபெரியவர் சொன்னதையும் சொல்லிட்டேன். இதனுடைய முடிவை 4ஆம் தேதி நம்ம தெரிஞ்சுக்குவோம், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதே எம்ஜிஆர் தொடங்கின கட்சியை தான் இன்றைக்கி விஜய் எதிர்க்கிறார். எனக்கு அரசியல்லாம் வேணாங்க, அவர் எதுக்குறார் போகிறார், எதாவது பண்ணிட்டு போகிறாரு, இவர் அவங்க எதுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து மகா பெரியவர் சொன்னதை தான் சொல்கிறேன். ஓகே, நான் அரசியல் பேசலை, இவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிக்க மாட்டார், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். மகா பெரியவர் சொன்னதை இந்த தாமரை டிவி மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கணும். ஒரு சமயம் என்னை பொறுத்த வரைக்கும் மகா பெரியவர் சொன்ன வார்த்தைகளும் அவர் கொடுத்த அருளும் எதுவும் தவறினது இல்லை. இப்போ எப்படி இருக்குங்கிறத அவரை நான் சோதிக்க விரும்பலை. ஓகே, அவர் சொன்னதை நான் சொன்னேன். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம், அது என்னுடைய இதில் அவர் சொன்னது. அதனால் 4ஆம் தேதி அன்னைக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் என்னுடைய கருத்து. தாமரை நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கம்.